என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. நான் சீதா கூட சேர்ந்து ஆட மாட்டேன். மது, நீங்க எதுக்கு போகணும்? நீங்க வாங்க. நீங்க போயிட்டீங்கன்னா சித்தி ஃபீல் பண்ணுவாங்க. வாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ரெண்டு பேரும் சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இப்போ நான் மட்டும் ஆடுறேன்னு சொன்னா எப்படி எப்படி முடியும்? என்ன அசிங்கப்படுத்த போற, அதுதானே உன் நோக்கம்? மாஸ்டர், அவங்க இல்லாம நான் சமாளிச்சிருவேன் மாஸ்டர். இது என்ன சமையல் நினைச்சியா? குழம்பு இல்லைன்னா ரசத்தை ஊத்தி சமாளிக்க. இது பாரதம். பாரதம். சாரி மாஸ்டர். மகா கிட்ட நான் அசிங்கப்பட போறது கன்ஃபர்ம்ட். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம் மாஸ்டர். உட்காருங்க. பரவாயில்ல மாஸ்டர். ஒட்டின்னு வந்தாச்சு, இனிமே என்ன, உட்காருங்க. அர்ச்சனாக்கா, இங்க என்ன நடக்குது? மகா, நம்ம வெற்றி கன்ஃபார்ம் ஆயி போச்சு. ராம் தான் சீதா கூட சேர்ந்து ஆட மாட்டேன்னு சொல்லிட்டானே. அண்ணே, என்னவா இருந்தாலும் ராமு உன் வளர்ப்புனே. அதானே, மகாவை தோக்கடிக்க ராமுக்கு எப்படி மனசு வரும்? நான் தான் புரிஞ்சுக்காம ராம திட்டி விட்டுட்டேன். மகா, நீ அடிச்சா கூட ராம் வாங்கிப்பான். மகா, அந்த குடிகார மாஸ்டரோட முகத்தை பாரேன். தையக்காரியோட தோல்வி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மகா, தையல்காரிய மட்டும் இல்ல, அந்த தையல் மிஷினையும் சேர்த்து அனுப்பிடணும். அந்த சத்தத்துல தூங்க முடியல. மாஸ்டர், ராம் ஆடலையா? எது கேக்குற? சும்மா கேட்டேன் மாஸ்டர். சீதா தனியா ஆடினாலும் ஜெயிப்பா. கத்து கொடுத்தது நீங்களாச்சே மாஸ்டர். கண்டிப்பா அவ ஜெயிப்பா. ரிசல்ட் என்னன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சு போச்சு. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் மாஸ்டர். ஆல் தி பெஸ்ட். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. போட்டியின் முதல் சுற்று ஆரம்பமாகிறது.
அடுத்த போட்டியாளர் சீதாவும் ராமும் சேர்ந்து ஆடுவாங்க. ராம் வரமாட்டான் சீதா, நீ போய் ஆடு போ. என்ன தோத்து போயிடுவோன்னு பயப்படுறியா? என்ன மகா இப்படி சொல்ற? அப்ப ஆட தெரியாதா? சும்மா வெத்து பந்தாதானா? பாத்தியா மகா, இவ ஏன் இன்னும் இங்க இருக்கணும்? பாஸ் இல்லாம என்னால ஆட முடியாது. அப்போ போ. ஏன் இன்னும் நின்னுட்டு இருக்க? மாஸ்டர் கோவப்படாதீங்க, சீதா ஆடுவா. சீதா என்ன பாரு, மகா சிரிக்கிறா சீதா. அவளை ஜெயிக்க விடக்கூடாது சீதா. உன்னோட இந்த வெற்றி தான் இந்த குடும்பத்துக்கே தீர்வு. தயவு செஞ்சு ஆடு. சீதா ஜெயிக்க மாட்டா. நான் சீதா கூட சேர்ந்து பரதநாட்டியம் ஆட மாட்டேன். சீதா ஆடலைன்னா சொல்லுமா, ஜட்மெண்ட் கொடுக்கணும். வெயிட்டிங். போட்டி போட்டு ஆடி நீ தோத்துட்டா இந்த வீட்டை விட்டும் ராம விட்டும் நீ போயிடணும். பைத்தியக்காரி ஹோப்பை விட்டுட்டா. மாஸ்டர் கிட்ட சொல்லி அஞ்சலியும் பிரியாவும் ஜெயிச்சதா சொல்ல சொல்லு. மாஸ்டர், அவ ஆட மாட்டா, பயந்துட்டா. இப்ப என்ன பண்ண போறீங்க? இப்படியே நின்னுட்டு இருந்தா என்னதான் பண்ணுவீங்க? முத்தாரம்மா எப்படியாவது பாஸ் மனச மாத்தி அவங்கள இங்க வர வச்சிரு. அவங்க வந்து ஆடியே ஆகணும். அப்பதான் என்னால ஜெயிக்க முடியும். சீதா, நீ இப்ப ஆட போறியா இல்லையா? அர்ச்சனாக்கா, இவளை பத்தி தெரியாம தேவையில்லாம நாம தான் பயந்துட்டோம். நான் தான் சொன்னனே, இவெல்லாம் ஒரு ஆளா? பரதநாட்டிய போட்டியில நான் ஜெயிச்சிட்டா என்ன, நான் தான் ஜெயிப்பேன். நான் ஜெயிச்சு இவங்க தோத்துட்டா மதுவை வீட்டை விட்டு அனுப்பிடணும். இரண்டாவது சுற்று ஆரம்பமாகிறது.
பிறகு இறுதி சுற்று ஆரம்பிக்கும். அறிவு இருக்காடி உங்களுக்கு? அவமானமா போச்சு எனக்கு. உங்க ரெண்டு பேருக்கும் ஆட தெரியுமா தெரியாதா? அந்த தையக்காரிக்கிட்ட உங்களால ஜெயிக்க முடியல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மகா, சின்ன வயசுல இருந்து பரதநாட்டியம் கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. இவ்வளவு கூட ஆட முடியாதா இவங்களால? மகா பொறுமையாயிரு. ஏய், ரெண்டு பேரும் உண்மையை சொல்லுங்க. உங்களால சீதாவோட போட்டி போட்டு ஆடி ஜெயிக்க முடியுமா இல்லையா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா? கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுங்க. மகா, நீ சொன்னதுதான் கரெக்ட். நான் அப்ப நம்பல, இப்போ ஒத்துக்கிறேன். சீதா தீயா ஆடுறா. தையக்காரி அஞ்சலியும் பிரியாவையும் கண்டிப்பா தோக்கடிச்சிரும். சீதா பல வருஷமா டான்ஸ் பண்ற மாதிரி பயங்கரமா ஆடுறா. ஒருவேளை சின்ன வயசுல இருந்தே அவ பரதநாட்டியம் கத்துட்டு பழோ என்னவோ. ராமுக்காக அவ என்ன வேணாலும் செய்வான்னு தோணுது. இவ்வளவு சீக்கிரம் டான்ஸ கத்துக்கிட்டு என்ன பிரமாதமா ஆடுறா. அவளை புகழறத விட்டுட்டு நாம ஜெயிக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னு யோசிங்க முதல்ல. சித்தி, அன்னைக்கு நீங்க பேசும்போது ஒண்ணு சொன்னீங்களே, கண்ணுல மிளகாப்பொடியை தூக்குற பிளான். இந்த மாதிரி குறுக்கு வழியை மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா ஆடி மட்டும் ஜெயிக்காதீங்க. ரெண்டு பேரும் நல்லா சொதப்பி வச்சிருக்கீங்க. வேற வழியே இல்ல, பொடிதான் தூவி ஆகணும். இது பாருங்க, பாக்குறவங்களுக்கு தெரியவே கூடாது. டான்ஸ் ஆடுற மாதிரி காரியத்தை கச்சிதமா ஃபாஸ்டா செஞ்சு முடிக்கணும். புரியுதா? சரிங்க சித்தி. இதுல இருக்கிற பொடிய கொஞ்சமா கையில எடுத்துக்கோங்க. டான்ஸ் ஆடுற வேகத்துல மின்னல் மாதிரி அப்படியே சீதா கண்ணுல போட்டுடணும். அப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி டான்ஸ் ஆடணும். சொல்லிட்டீங்கல்ல சித்தி, பாருங்க, அவளுக்கே தெரியாம அவ கண்ணுல இத தூவி விடுறோம். அஞ்சலி, இத நீ பண்ண வேண்டாம், பிரியா கிட்ட கொடு. ஆமா, அத பிரியா பண்ணட்டும். அப்பதான் டவுட்டே வராது. சரி சித்தி. சித்தி, இந்த பொடி கண்ணுல பட்ட உடனே வேலை செய்யும்ல? கண்ணுல பட்டா அவ்வளவுதான். ஒரு வாரத்துக்கு கண்ணே திறக்க முடியாது. கண்ணு எரிச்சல்லையே உயிர் போயிடும். சூப்பர் சித்தி. அவ ஆடக்கூடாது, தோத்து அசிங்கப்படணும். அஞ்சலி, பிரியா, மகா சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. பொடிய தூவுறது டான்ஸ் மூமெண்ட் மாதிரியே இருக்கணும். யாருக்கும் எந்த டவுட்டும் வந்துடக்கூடாது. நாம ஜெயிக்கணும். எப்படி ஜெயிச்சோன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. கண்டிப்பா சித்தி. சித்தி, ஒரு டவுட். என்ன? இந்த பொடியை தூவி விட்டா தையக்காரியால டான்ஸ் ஆட முடியாது. அப்புறம் எப்படி நாங்க ஜெயிச்சதா அனௌன்ஸ் பண்ணுவாங்க? அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். அத பத்தி ஒண்ணும் கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். இப்போ ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்கணும். அது எப்படிப்பா? இந்த பொடிய தூவி 2 காரியம் சாதிக்க போறோம். ஒண்ணு ராமையும் சீதாவையும் பிரிக்கிறது, இன்னொன்னு மதுவையும் ராமையும் சேர்க்கிறது. ஆக ஒரே கல்லுல 2 மாங்காய். ஓகே, புரியுதா? போங்க. சரிங்க சித்தி. வா. இறுதி சுற்று ஆரம்பிக்கப்படுகிறது.
சீதா சீதா என்னாச்சு இங்க பாரு என்னாச்சு இரு இரு ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல சீதா 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 ஒண்ணு இல்ல சீதா இந்த ஐஸ் வச்சு கண்ணுல ஒத்தனம் கொடுத்தா சீதா இங்க பாரு சரியா மாப்பிள்ள சொல்றாருல சீதா இரு நான் மருந்து போடுறேன் இரு ஒண்ணு இல்ல பாரு சீதா சதி பண்ணி பொடியை தூக்கிட்டாங்க சீதா கண்ணை திறந்து பாரு சீதா சீதா இங்க பாரு கண் முழிச்சு பாருமா கண்ணு முழிச்சு பாருமா மாப்பிள்ளை பாருமா என்னால கண்ணு முழிக்க முடியல இது கண்ணு முழிக்க முடியலையா சீதா சீதா இங்க பாரு நீ பொறுமையா கண்ணை தோற நான் டிராப் போடுறேன் சரியாயிடும் சரியா பொறுமையா கண்ணை தோற ஒண்ணு இல்ல அவ்வளவுதான் ஒண்ணு இல்ல சரியா போயிடும் ஒண்ணு இல்ல அவ்வளவுதான் சரியா நீ டான்ஸ் ஆடணும் சீதா ஆடி ஜெயிச்சாகணும் மறந்துடாத சீதா உன்னால முடியும் சீதா கண்டிப்பா உன்னால முடியும் கண்ணை திறந்து பாருமா ஏம்மா கொஞ்சம் கண்ணு முழிக்க முயற்சி செய்யுமா உன்னால முடியும் அம்மா முத்தாரம்ம மேல சத்தியம் பண்ணிட்டல்ல இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுமா கண்ணு முழியுமா என்னால முடியலப்பா கண்ணு எரியுதுப்பா தீயா எரியுதுப்பா சீதா இங்க பாரு சீதா ஒண்ணு இல்ல சீதா சரியாயிடும் பாரு நான் தான் சொல்றேன்ல சரியாயிடும் சீதா இங்க பாரு ஒண்ணு இல்ல சீதா பாஸ் என்னால ஆட முடியாது பாஸ் என்ன மன்னிச்சிருங்க பாஸ் முத்தரமனு கருணை காட்ட மாட்டேங்கிறா நான் தோத்துட்டேன் சீதா அழாதம்மா சீதா ஒண்ணும் இல்ல சீதாவுக்கு பதிலா நீ ஆடினா ஒத்துப்பாங்கடா நீ மட்டும் ஆடலாட்டா